தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். இது தமிழக பாஜக தலைவராக இருந்த டாக்டர் தமிழிசை எழுப்பிய முழக்கம். தமிழக அரசியல் களத்தில் அதிர்வுகளையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்திய முழக்கம். பாஜக கைகாட்டுபவரே அடுத்த முதல்வர். 2021 பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணியே தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். பாஜக உறுப்பினர்கள் விரைவில் தமிழக சட்டமன்றத்தில் அமர்வார்கள். தனித்து போட்டியிட்டால் கூட 60 தொகுதிகளில் வெல்லக்கூடிய அளவுக்கு பலத்துடன் இருக்கிறது பாஜக என்பன போன்ற முழக்கங்களுக்கு அதுதான் அடிப்படை. உண்மையில் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி எந்த அளவுக்கு உள்ளது? அதன் வாக்கு வங்கி என்ன? 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதிமுக திமுகவுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கான பலம் தமிழக பாஜகவுக்கு உள்ளதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேட வேண்டும் என்றால் முதலில் தமிழகத்தில் பாஜக வளர்ந்த வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும். ஐம்பதுகளில் பாரதிய ஜனசங்கம் என்ற பெயரில் இயங்கி வந்த அரசியல் கட்சி எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சியில் இணைந்தது. பிறகு அதில் ஏற்பட்ட கருத்து மோதலாலும் தேர்தல் தோல்வியாலும் அதிருப்தியடைந்த அத்வானி, வாஜ்பாய் உள்ளிட்டோர் ஜனதாவிலிருந்து விலகி பாஜகவை தொடங்கினர். தேசிய அளவில் தொடங்கப்பட்ட அந்த கட்சிக்கு தமிழகத்திலும் கிளை ஆரம்பிக்கப்பட்டது. ஜனதாவில் இணைவதற்கு முன் ஜனசங்க தலைவராக இருந்த கே நாராயணராவ் தமிழக பாஜகவின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜனசங்கத்திற்கு எப்படி RSS ஆணிவேராக இருந்ததோ அப்படி பாஜகவுக்கும் RSS அடித்தளமாக இருந்தது. அந்த நம்பிக்கையில் 1980 ஆண்டில் நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக களமிறங்கியது பாஜக. அப்போது பாஜக பெற்ற மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை சுமார் 13,000. வாக்கு சதவிகிதம் 0.07 மட்டுமே. என்றாலும் தமிழகத்தின் சில பகுதிகளில் தங்களுக்கு பலம் இருப்பதை அடையாளம் கண்டது தமிழக பாஜக. குறிப்பாக கோவை, குமரி மாவட்டங்களில் பாஜகவுக்கு இருந்த ஆதரவு தளத்தை விரிவுபடுத்த தயாரானது. அந்த ஆதரவு தளம் ஏற்கனவே ஜனசங்க காலத்தில் போடப்பட்ட விதைதான். அத்தோடு மீனாட்சிபுரம் மதமாற்றம் என்கின்ற நிகழ்வு அகில இந்தியாவின் கவனத்தையும் ஈர்த்தது. வாஜ்பாய் நேரில் வந்தார். பிறகு மண்டைக்காடு கலவரம் பெரிய சர்ச்சையாக மாறியது. அந்த சமயங்களில் எல்லாம் இந்துக்களின் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பக்கம் நின்றது பாஜக. அது பாஜகவுக்கான ஆதரவு தளத்தை வலுப்படுத்தியது. அந்த பின்னணியில்தான் 1984 ஆண்டு பொது தேர்தலை எதிர்கொண்டது பாஜக. அப்போது அரக்கோணம் மக்களவை தொகுதியில் மட்டும் போட்டியிட்ட தமிழக பாஜக சட்டமன்ற தேர்தலில் 15 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து போட்டியிட்டது. குறிப்பாக தியாகராய நகரில் ஜனா கிருஷ்ணமூர்த்தி, குளச்சலில் MR காந்தி போட்டியிட்டனர். இந்திரா காந்தி, MGR என்ற இரட்டை அனுதாப அலை வீசிய அந்த தேர்தலில் தமிழக பாஜகவுக்கு சொல்லிக் கொள்ளும் வகையில் எதுவும் நடக்கவில்லை. குளச்சலில் போட்டியிட்ட MR காந்தி 33,000 வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பெற்றதோடு திமுக வேட்பாளரை 3ஆம் இடத்திற்கு தள்ளி இருந்தார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் 13,000 வாக்குகளை பெற்றிருந்த பாஜக 1984 ஆண்டில் 50,000 வாக்குகளை தாண்டி இருந்தது. அதன் வாக்கு விகிதம் 0.25. நாராயணராவை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவராக KN லட்சுமணன் பொறுப்பேற்ற பிறகு 1989 ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 31 தொகுதிகளில் போட்டியிட்டது பாஜக. குறிப்பாக பத்மநாபபுரத்தில் மற்ற கட்சி வேட்பாளர்களுக்கு கடும் போட்டியை கொடுத்தது. அந்த சமயத்தில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் 0.35 உயர்ந்தது. அதே ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலிலும் பாஜகவுக்கு தோல்வியே கிடைத்தது. தேர்தல் தோல்விக்கு பிறகு தமிழக பாஜகவின் தலைவராக விஜயராகவலு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது இல கணேசன் போன்றவர்கள் கட்சிக்குள் தீவிரமாக செயல்பட தொடங்கிவிட்டனர். RSSின் நகர பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர், மாநில இணை அமைப்பாளர் என்று இயங்கிய இல கணேசன் ஒரு கட்டத்தில் பாஜகவில் முழுமையாக இணைந்தார். அதன் பிறகு பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர், மாநில அமைப்பு செயலாளர் என்று வளர்ந்த இல கணேசன் கட்சி வளர்ச்சி பணிகளுக்காக தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்தார். தமிழகத்தில் மெல்ல மெல்ல அறிமுகமாகிக் கொண்டிருந்த தருணத்தில்தான் 1991 ஆண்டு பொது தேர்தலை மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்கொண்டது பாஜக. அதன்படியே 15 மக்களவை தொகுதிகளிலும் 99 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்டது. அப்போது நாகர்கோவிலில் ஒரு புதிய வேட்பாளரை களமிறக்கியது பாஜக. அந்த வேட்பாளர் பெரிய கட்சிகளுக்கெல்லாம் சவால் விடுக்கும் வகையில் தேர்தல் பணியாற்றி 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். அந்த புதுமுக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன்.
அதேபோல சட்டமன்ற தேர்தலிலும் சுமார் 15 தொகுதிகளில் கணிசமான வாக்குகளை பெற்றது பாஜக. அந்த தேர்தலில்தான் தமிழக பாஜக முதன்முறையாக கௌரவமான வாக்கு சதவிகிதத்தை பெற்றது. அப்போது பாஜக வாங்கிய வாக்குகள் 4 லட்சம். அது மொத்த வாக்குகளில் 1.7%. அது அடுத்து வந்த 1996ஆம் ஆண்டு தேர்தலிலும் எதிரொலித்தது. அந்த தேர்தலில்தான் முதன்முறையாக தமிழக பாஜக சார்பில் ஒருவர் வெற்றி பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். அந்த தேர்தலில் 143 சட்டமன்ற தொகுதிகளிலும் 37 மக்களவை தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளர்களை நிறுத்தியது. பாஜக பலமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், குளச்சல் தொகுதிகளில் 2ஆம் இடம் பெற்றதோடு பத்மநாபபுரத்தில் வென்றது. பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட வேலாயுதன் திமுக வேட்பாளரை வீழ்த்தி சுமார் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவின் முதல் வெற்றியை பதிவு செய்தார். நம்பிக்கை கீற்றை வெளிப்படுத்திய அந்த தேர்தலில் பாஜக பெற்ற வாக்கு விகிதம் 1.81%. அப்போது நடந்த மக்களவைத் தேர்தலிலும் பாஜக வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றனர். மிக முக்கியமாக நாகர்கோவிலில் பொன் ராதாகிருஷ்ணன் 1,70,000 வாக்குகளுடன் 2ஆம் இடம் பெற்றிருந்தார். அதுநாள் வரை கூட்டணி அரசியலுக்குள் வராமல் இருந்த பாஜக 1996ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு திராவிட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க தயாரானது. அதற்கு காரணம் தேசிய அளவில் நிகழ்ந்த அரசியல் காட்சி மாற்றங்கள். 1996இல் தனிப்பெருங்கட்சியாக பாஜக உருவெடுத்ததால் வாஜ்பாய் பிரதமரானார். ஆனால் அவரது அரசு 13 நாட்களில் பறிபோனது. என்றாலும் தேசிய அளவில் பாஜகவுக்கு கிடைத்த முக்கியத்துவம் தமிழக அரசியல் களத்திலும் எதிரொலித்தது. 1996ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்வியடைந்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அடுத்து வரும் மக்களவை தேர்தலில் வலுவான கூட்டணியை உருவாக்கும் முனைப்பில் பாஜக, மதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வந்தார். தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் வெகு சொற்பம் என்ற போதும் அதன் தேசிய முக்கியத்துவத்திற்காக 5 மக்களவை தொகுதிகளை ஒதுக்கினார். அப்போது தென் சென்னையில் ஜனா கிருஷ்ணமூர்த்தி, கோயம்புத்தூரில் சிபி ராதாகிருஷ்ணன், திருச்சியில் ரங்கராஜன் குமாரமங்கலம், நாகர்கோவிலில் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் போட்டியிட்டனர். அது நாள் வரை தனித்து களம் கண்டு வந்த பாஜகவுக்கு அதிமுக என்ற பெரிய கட்சியுடனான கூட்டணி புதிய தேர்தல் அனுபவத்தை கொடுத்தது. முக்கியமாக நீலகிரி, திருச்சி, கோவை ஆகிய 3 தொகுதிகளிலும் வெற்றியும் கிடைத்தது. அதற்கு ஜெயலலிதாவும் வைகவும் முக்கிய காரணம். 1998இல் கிடைத்த வெற்றி அதற்கடுத்து வந்த 1999ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போதும் தொடர்ந்தது. வாஜ்பாய் அரசு 13 மாதங்களில் கவிழ்ந்ததை தொடர்ந்து மீண்டும் மக்களவைக்கு தேர்தல் வந்தது. அப்போது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியதால் அந்த இடத்திற்கு திமுக வந்து சேர்ந்திருந்தது. திமுக அணியில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டது பாஜக. வாஜ்பாய் ஒரு ஜென்டில்மேன் அரசியல்வாதி என்று திமுக பிரச்சாரம் செய்தது பாஜகவுக்கு தெம்பூட்டியது. அந்த தேர்தலில் பாஜகவுக்கு தமிழகத்தில் இருந்து சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 4 எம்பிக்கள் கிடைத்தனர். அதன் மூலம் தமிழகத்தில் பாஜக அழுத்தமாக வேரூன்ற தொடங்கியது. அப்போது தமிழக பாஜக தலைவராக எஸ்பி கிருபாநிதி நியமிக்கப்பட்டார். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் பாஜக தலைவரானது அதுதான் முதன்முறை. அந்த வகையில் 2020இல் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட எல் முருகனுக்கு முன்னோடி எஸ்பி கிருபாநிதி. அது நாள் வரை தமிழக சட்டமன்ற தேர்தலை தனித்து எதிர்கொண்ட பாஜக 2001ஆம் ஆண்டில் முதன்முறையாக திமுக கூட்டணியில் இணைந்து சந்தித்தது. திமுக, பாஜக, விசிக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளை கொண்டு உருவான அந்த அணியில் பாஜகவுக்கு 21 தொகுதிகளை ஒதுக்கியது திமுக. அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி அதிக பலத்துடன் உருவாகி இருந்ததால் திமுக கூட்டணி படுதோல்வியடைந்தது. என்றாலும் பாஜகவுக்கு KN லட்சுமணன், H ராஜா உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்கள் கிடைத்தனர். அப்போது தமிழக பாஜகவுக்கு திமுகவுடன் கூட்டணியும் அதிமுகவுடன் நல்லுறவும் இருந்தது. சட்டமன்றத்தில் அதிமுக அரசின் செயல்பாடுகளை பாராட்டி பேசிய பாஜக சட்டமன்ற குழுவின் தலைவர் KN லட்சுமணன் அது பற்றி விமர்சனங்கள் எழுந்தபோது எங்களுக்கு மேலிடத்திலிருந்து பச்சை சிக்னல் கிடைத்துவிட்டது என்றார். அப்பொழுது கோவில்களில் அன்னதான திட்டத்திற்கான தொடக்க விழாவில் முதல்வர் ஜெயலலிதாவுடன் தமிழக பாஜக தலைவர்கள் பங்கேற்றனர். அது சர்ச்சையான போது எங்களுக்கு அதிமுகவுடன் நட்பு, திமுகவுடன் உறவு என்றார் இல கணேசன். அதற்கு எதிர்வினையாற்றிய திமுக மத்திய பாஜகவுடன் உறவு, தமிழக பாஜகவுடன் நட்பு என்றது.
அதன் மூலம் திமுக பாஜக உறவில் விரிசல் ஏற்பட்டது. இனி ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய ஜெயலலிதா 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜகவை கூட்டணியில் சேர்த்து 6 தொகுதிகளை ஒதுக்கினார். அந்த தேர்தலில் பாஜக இடம்பெற்ற அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. அதன் பிறகு தமிழகத்தில் பாஜகவுக்கு பின்னடைவு ஆரம்பமானது. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரிய கட்சியுடனும் கூட்டணி சேர முடியாத நிலையில் 225 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டது பாஜக. அந்த தேர்தலில் பாஜகவுக்கு படுதோல்வியே மிஞ்சியது. அப்போது பாஜகவின் வாக்கு வங்கி 2% மட்டுமே. தமிழகத்தில் 4 எம்எல்ஏக்களையும் 4 எம்பிக்களையும் வைத்திருந்த பாஜக 2006ஆம் ஆண்டிற்கு பிறகு மிகவும் பலவீனமடைந்தது. அப்படியான சூழலில் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக பாஜக தலைவரானார். அவர் தலைமையில் கட்சியை பலப்படுத்தும் முயற்சிகள் தொடங்கின. பல பேச்சாளர்கள் தமிழக பாஜகவில் அறிமுகமாகினர். தமிழிசை, வானதி போன்றவர்கள் மெல்ல மெல்ல வளர்ந்தது அப்போதுதான். இடைப்பட்ட காலத்தில் முன்னாள் அமைச்சர் சு. திருநாவுக்கரசர் தனது எம்ஜிஆர் அதிமுகவை பாஜகவில் இணைத்திருந்தார். வாஜ்பாய் அரசில் மத்திய இணை அமைச்சராக்கப்பட்டதோடு பாஜக தேசிய செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் திருநாவுக்கரசர். இந்த பின்னணியில் 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் வந்தபோது சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடன் தனி அணி அமைத்து தேர்தலை சந்தித்த பாஜக தென் சென்னையில் இல கணேசன், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன், ராமநாதபுரத்தில் திருநாவுக்கரசர், வடசென்னையில் தமிழிசை, திருச்சியில் லலிதா குமாரமங்கலம் என்று வேட்பாளர்களை நிறுத்தியது. ஆனால் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் பாஜகவுக்கு ஏமாற்றத்தையே கொடுத்தன. தமிழக பாஜகவில் தலைமை மாற்றம் பலமுறை நடந்திருந்தது. KN லட்சுமணன், SP கிருபாநிதி, இல கணேசன், CP ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன் என்று பல்வேறு தலைவர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் நியமிக்கப்பட்ட போதும் தமிழக பாஜகவின் வாக்கு வங்கி குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயரவில்லை. இந்த பின்னணியில் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டது பாஜக. பெரிய கூட்டணியில் இடம்பெற முடியாததால் சுப்பிரமணியன் சுவாமியின் ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்தது. அப்போது 200க்கும் அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வியடைந்து 2.2% வாக்குகளை பெற்றது. அடுத்தடுத்த தேர்தல் தோல்விகள் தமிழக பாஜகவை சோர்வடைய செய்திருந்த போதுதான் திடீர் உந்து சக்தியாக ஒருவர் வந்து சேர்ந்தார். அவர் நரேந்திர மோடி. 2014 மக்களவைத் தேர்தலில் மோடிதான் பிரதமர் வேட்பாளர் என்ற பிரச்சாரம் நாடு தழுவிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது. அப்பொழுது தமிழகத்தில் மோடியை முன்னிறுத்தி பெரிய கூட்டணியை உருவாக்க முயன்றார் தமிழக பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன். தமிழகத்தில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு தேர்தல் கூட்டணியை கட்டமைப்பது பெரிய சவால். அந்த சவாலை மோடியின் துணை கொண்டு எதிர்கொண்டது தமிழக பாஜக. குறிப்பாக தமிழகத்தில் வாக்கு வங்கி ரீதியாக 2ஆம் கட்டத்தில் இருக்கும் கட்சிகளான பாமக, தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளையும் புதிய நீதி கட்சி, IJK போன்ற சிறு கட்சிகளையும் உள்ளடக்கிய கூட்டணியை உருவாக்கியது தமிழக பாஜக. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த கட்சிகள் இணைந்த போதும் அந்த கூட்டணிக்கு யார் தலைமை என்பது வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. அதே சமயம் தொகுதி பங்கீட்டில் தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் தரப்பட்டன. தமிழகத்தில் பாஜகவுக்கு 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அதே சமயம் கோமாதேக, புதிய நீதி கட்சி, IJK கட்சிகளின் 3 வேட்பாளர்களும் தாமரை சின்னத்தில் நின்றனர். நாடு முழுக்க மோடி அலை வீசுவதாக பாஜக செய்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபட்டது. ஆனால் அது தமிழகத்தில் எடுபடவில்லை. ஆனாலும் அரசியல் கட்சிகள் பலவும் ஆச்சரியப்படும் வகையில் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தோல்வி அடைந்த அந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு 2 இடங்கள் கிடைத்தன. கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் தர்மபுரியில் பாமகவின் அன்புமணியும் வெற்றி பெற்றிருந்தனர். மத்தியில் அமைந்த மோடி அரசின் இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து பொன் ராதாகிருஷ்ணன் விலகிக் கொள்ளவே டாக்டர் தமிழிசை தமிழக பாஜகவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டார். கோடி உறுப்பினர் சேர்ப்போம், மோடி ஆட்சி அமைப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து மேடைகளில் முழங்கினார் தமிழிசை. மிஸ்டு கால் கொடுத்தாலே போதும் பாஜகவில் உறுப்பினராகலாம் என்ற திட்டம் தமிழக பாஜகவில் அறிமுகமானது தமிழிசை காலத்தில்தான். முக்கியமாக ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், வைகோ, ராமதாஸ், விஜயகாந்த், திருமாவளவன், அன்புமணி என்று தமிழகத்தின் முன்னணி அரசியல் தலைவர்களையும் கடுமையாக விமர்சித்து தமிழிசை பேசிய பேச்சுக்கள் தமிழக பாஜகவுக்கு மக்கள் மத்தியில் கவன ஈர்ப்பை கொடுத்தன. குறிப்பாக தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று ஒரு மேடையில் தமிழிசை முழங்கியது தமிழகத்தின் முக்கியமான பேசுபொருளானது. ஆனால்
2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவால் பெரிய கூட்டணியை அமைக்க முடியவில்லை. பெரிய கூட்டணியிலும் இடம்பெற முடியவில்லை. விளைவு தனித்து போட்டியிட வேண்டிய நிர்பந்தம் தமிழக பாஜகவுக்கு உருவானது. பாரிவேந்தரின் IJK உள்ளிட்ட சிறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தோல்வியடைந்தது. அப்போது பாஜக பெற்ற வாக்குகள் 2.8% மட்டுமே. இந்த பின்னணியில்தான் தமிழக பாஜகவுக்கு அரசியல் முக்கியத்துவத்தை உருவாக்கும் வகையில் ஒரு பெரு நிகழ்வு நடந்தேறியது. அது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் மரணம். அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் யார் என்பதை மத்திய அரசும் பாஜகவுமே தீர்மானிப்பதாக விமர்சனம் எழுந்தது. முக்கியமாக அதிமுக சார்ந்து நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வையும் பாஜகவுடன் இணைத்து பேசின எதிர்க்கட்சிகள். ஓ பன்னீர்செல்வம் முதல்வரானது, ராஜினாமா செய்தது, சசிகலா சிறை சென்றது, எடப்பாடி பழனிசாமி முதல்வரானது, இரட்டை இலை முடக்கம், RK நகர் இடைத்தேர்தல் ரத்து என எல்லாவற்றுக்கும் பாஜக பின்னணியில் இருப்பதாக பேசப்பட்டது. அவற்றுக்கு டாக்டர் தமிழிசை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியாக எதிர்வினையாற்றினர். ஆனாலும் கூட தமிழக அரசு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றும் அதிமுக என்ற கட்சி பாஜகவின் வழிகாட்டுதலில் தான் இயங்குகிறது என்றும் விமர்சனங்கள் தொடர்ந்தன. இத்தகைய விமர்சனங்களுக்கு மத்தியில் 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்தது. அதிமுக, பாமக, தேமுதிக, பாஜக, தமாக உள்ளிட்ட பல கட்சிகள் கொண்ட கூட்டணியில் பாஜகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. டாக்டர் தமிழிசை தலைமையில் தமிழக பாஜக சந்திக்கும் 2வது பொதுத் தேர்தல் என்பதாலும் அதிமுக கூட்டணியில் பாஜக இடம் பெற்றிருந்ததாலும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலை எதிர்கொண்டது பாஜக. ஆனால் நாடு முழுக்க வெற்றி பெற்ற பாஜக கூட்டணியால் தமிழகத்தில் வெற்றி பெற முடியவில்லை. 5 தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது பாஜக. அப்போது பாஜக பெற்ற வாக்குகள் 3.66%. சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த போதும் கூட மத்தியில் ஆட்சியில் இருப்பதால் தமிழக பாஜக சோர்வின்றியே இயங்கியது. ஊடகங்களில் பாஜகவினரின் பங்களிப்பு தீவிரமாகவே இருந்தது. திடீரென டாக்டர் தமிழிசையை தெலுங்கானா மாநில ஆளுநராக மத்திய அரசு நியமிக்கவே தமிழக பாஜக தலைமையில் ஒரு வெற்றிடம் உருவானது. தமிழிசையின் இடத்தை நிரப்பப் போவது யார் என்ற கேள்விக்கு பாஜக தலைமை விடை சொல்லாமலேயே இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் நுழைவை பாஜகவுடன் இணைத்து பேசின ஊடகங்கள். ரஜினிகாந்த் பாஜகவில் சேர வேண்டுமென தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல தலைவர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் அழைப்பு விடுத்திருந்தனர். ஆனால் அவற்றுக்கு ரஜினியிடம் இருந்து மௌனமே பதிலாக கிடைத்தது. அப்படியான சூழலில்தான் தமிழக பாஜகவின் தலைவராக எல் முருகனை நியமித்தது பாஜக தலைமை. அவர் தலைவரான பிறகு தமிழக பாஜகவின் செயல்பாடுகள் சற்றே தீவிரமடைந்தன. திமுக மீதான விமர்சனங்கள் தீவிரமடைந்தன. குறிப்பாக கந்தசஷ்டி சர்ச்சை, வள்ளுவர் காவி சர்ச்சை, விநாயகர் ஊர்வல சர்ச்சை என்று பல அரசியல் நிகழ்வுகளில் திமுகவுக்கு எதிராக பாஜகவின் கருத்துக்களும் விமர்சனங்களும் நிலைப்பாடுகளும் பரபரப்பை கிளப்பின. திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த VP துரைசாமி திமுகவிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார். திமுக MLA கூகா செல்வம் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை சந்தித்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார். திமுகவை மட்டுமல்ல, அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்தது பாஜக. விநாயகர் ஊர்வல அனுமதி விவகாரத்தில் தமிழக அரசை விமர்சித்த பாஜக 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது தமிழகத்தில் கூட்டணிக்கு தலைமை மாறலாம் என்றும், தனித்து போட்டியிட்டால் 60 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என்றும், பாஜக கைகாட்டுபவரே தமிழகத்தின் அடுத்த முதல்வர் என்றும், பாஜக இடம்பெறும் அரசே தமிழகத்தில் அமையும் என்றும் தொடர்ச்சியாக பேசினார் தமிழக பாஜக தலைவர் எல் முருகன். அந்த பேச்சுக்களுக்கு அதிமுக தரப்பிலிருந்தும் எதிர்வினைகள் வந்தன. அதிமுக பாஜக இடையிலான மோதல்கள் தற்காலிகமானவையா அல்லது நிரந்தரமானவையா என்பதை 2021ஆம் ஆண்டு தேர்தல் களம்தான் தீர்மானிக்கும். மற்ற அரசியல் கட்சிகள் மீது பாஜக வைக்கும் விமர்சனங்களுக்கு இணையாக பாஜகவின் மீதான மற்ற கட்சிகளின் விமர்சனங்களும் தீவிரமாகவே இருக்கின்றன. குறிப்பாக இந்தி, நீட், புதிய கல்விக் கொள்கை என்று மத்திய அரசு எடுக்கும் பல நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளால் தீவிரமாக விமர்சிக்கப்படும் போது அவை தமிழக பாஜகவுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் குறைவுதான் என்றாலும் அந்த வாக்கு வங்கிக்கும் சேதம் ஏற்படுத்தும் காரியத்தில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெளிவாகிறது. அது தமிழக பாஜக 80களில் இருந்தது போலவே இப்பொழுது இல்லை, நிறையவே மாறியிருக்கிறது. அந்த மாற்றங்களை தமிழக மக்கள் ஏற்கிறார்களா
எதிர்க்கிறார்களா என்பதை 2021ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள்தான் சொல்லும்.